ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திரு லயோலா மணி தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு லயோலா மணி, இந்த ஜோஷை தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஹைலைட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? செய்தி தொடர்பாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர், அதாவது இங்கு அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடியிருக்கின்ற இந்த மக்கள் கூட்டம் என்பது கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. மக்கள் தானாக ஒரு கூடிய கூட்டம். இந்த கூட்டம் வாக்கா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இந்த கூட்டம் தான் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற பொழுது வாக்காளர்களாக தெரிந்தவர்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற பொழுது மட்டும் வெறும் ரசிகர்கள் என்று சொல்வதே ரொம்ப நகைப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. இந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத செயல்பாடு கொண்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 20% கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றல. 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. பாதி வாக்குறுதிகள் வெற்று வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் நம்பிதான் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போட்டார்களே தவிர, திமுக என்கின்ற ஒரு கட்சி உண்மையான ஒரு சமூக நீதி கட்சி, உண்மையான ஒரு சமத்துவ கட்சி என்பதற்காக போடல. அப்போ உண்மையான ஒரு சமூக நீதியும் சமத்துவத்தையும் இந்த மண்ணுக்கான ஒரு ஆட்சியையும் உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் கூடுகிறார்கள் என்றால் இது கூடி கலையும் கூட்டம் கிடையாது. திமுகவை கூண்டோடு 2026 ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் நீங்க பார்க்கணும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல 6,30,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுல 4,75,00,000 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. மீதி 1.25 கோடி மக்கள் ஓட்டே போடல. அப்போ அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிப்பது 1,15,00,000 இளம் தலைமுறை வாக்காளர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த இளம் தலைமுறையினர் பெரும்பான்மையோர் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டதால் தான் வழி நெடுங்கும் எங்கு பார்த்தாலும் இளைஞர்களின் படையாக இருப்பதற்கு காரணம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை எளிய பாமர மக்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக ஏழை மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அங்கு கிட்னி திருட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிகிறது. அது மக்களிடம் பேசும் பொருளாக இருக்கு. அதை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை நியமித்தது. அதை விசாரிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் அவசரமாக உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு செல்கிறார்கள் என்றால், அந்த விசாரணையை தடுக்க வேண்டும் என்று செல்கிறார்கள் என்றால், அப்போ இந்த திமுக ஆட்சி யாரை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறது என்ற கேள்வியை அண்ணன் அவர்கள் நாமக்கல்லில் உறுதியாக கேட்பார். ஏன்னா அவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாரு. அப்ப அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது குறித்து பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கிறாரு. துணிந்து கேள்வி கேட்கிறாரு. நீங்க வெளிநாட்டில் முதலீடா இல்ல வெளிநாட்டுல போயிட்டு முதலீடா அப்படின்னு என்ற ஒரு கேள்வியை நேரடியாக கேட்டாரு. அதற்கு இன்று வரை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எந்த பதிலும் சொல்லல. அப்ப எங்க தலைவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி என்பது மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பதால் தான் இங்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு மக்கள் கூட்டம் செல்லும் இடமெல்லாம் இருக்கிறது. நாமக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கிறது. அந்த மண் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. உண்மையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் எதிர்த்தரப்புலேருந்து வந்த விமர்சனங்கள் எல்லாம் அறிவிங்க. ஒரு பக்கம் சனிக்கிழமை மட்டும் ஏன் பண்ணுறாருங்கிற கேள்வியை அவங்க தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அதை தாண்டி இப்போ அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பீப்புள் கனெக்டே இல்லை. அவர் நேரடியாக விமானத்தில் இறங்குறாரு, பஸ்ஸில் பார்க்குறாரு, பேசிட்டு கிளம்பிட்டே இருக்கிறாரு. மற்ற தலைவர்கள்லாம் எப்படி களமாடுறோம் பாருங்கள், மக்களோட மக்களாக இருக்கிறோம் பாருங்கள் அப்படின்ற விமர்சனத்தை நாம் தமிழர் வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க, திமுக தரப்பில் வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. யுவர் ரெஸ்பான்ஸ்? இல்ல, மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதியை எங்க தலைவருக்கு நீங்க கொடுக்குறீங்களா? அண்ணன் விஜய் அவர்கள் 7 நாட்களும் மக்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் அனுமதி கொடுக்குமா? காவல்துறையால் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகின்ற அந்த காவல் மரணங்களை கண்டித்து சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. நாங்க நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி பெற வேண்டியதா இருக்கு. மதுரை மாநாட்டிற்கு 1 மாசம் கஷ்டப்பட்டு பல போராட்டத்துக்கு பிறகுதான் அனுமதியை பெற வேண்டிய ஒரு சூழல்.
விக்கிரவாண்டி வி சாலையிலும் ஒரு 2 மாசம் கஷ்டப்பட்டு தான் அனுமதி நாங்க பெறோம். அப்போ எங்களுக்கு நாங்க ஒரு அனுமதி கேட்கிறோம். அந்த அனுமதியை காவல்துறை கொடுப்பதில்லை. தலைவர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறாரு. ஆனா இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்களுக்கு அனுமதி நீங்க முறையாக கொடுங்க, நாங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு தயார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்மளால் எந்த இடையூறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை தலைவர் அவர்கள் உணர்ந்துதான் மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் மக்களை நாம் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா நீங்க அனுமதி தரலையா, நான் தடையை மீறி அந்த இடத்துக்கு நான் போறேன்னு அவரால் போக முடியும். அவரிடம் மிகப்பெரிய கோடிக்கணக்கான மக்கள் படையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அதெல்லாம் அவர் ஏன் செய்யலன்னா, இந்த காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். நாங்கள் 7 நாட்களும் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறையும் அரசாங்கமும் தயாரா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி திரு லயலாமணி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.